Hi students, welcome to 100 Learning. This is Asha ma'am here. So எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த கொஸ்டின் வந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது, ஏன் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மட்டும் மார்க் கம்மியாவே வருது? இந்த கேள்வி உங்களுக்குமே வந்திருக்கா? அப்ப இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல நீங்க எதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்பர் 1 வந்து பிஞ்ச் ஸ்டடிங், பிஞ்ச் வாட்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி ஓவர் நைட்ல உட்காந்து ஒரு ஹோல் ஃபிலிமா பாக்குறது, இல்ல ஹோல் சீரீஸ்ல இருக்க எல்லா எபிசோட்ஸுமே பாக்குறது, அதுதான் பிஞ்ச் ஸ்டடிங் ஆர் பிஞ்ச் வாட்சிங்னு சொல்லுவோம். தட் இஸ், இருக்க கொஞ்சம் டைம்ல மொத்தத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நம்ம பண்ணவே கூடாது. ஸோ எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணி கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு நாளுமே கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்மளோட பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எகெயின் நம்ம பிரேக் எடுத்து தான் ஆகணும். பிரேக் எடுத்துட்டு தான் திரும்பவும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சாதான் நம்மளுக்கு படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ நான் ஹோல் நைட் படிக்க போறேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இது நாள் வரைக்கும் நான் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு சொல்லி இருக்க அந்த ஒரு பழக்கத்தை இனிமேல் விட்டுருங்க. ஸோ பிஞ்ச் ஸ்டடிங் கூடவே கூடாது. இப்போ டெய்லி நீங்க கன்சிஸ்டண்டா அதை ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ நேரம் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயமே இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு 2 hours மட்டும் நீங்க எங்க கூட 100 Learning ஆப்ல தினமும் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் கஷ்டப்பட்டு படிக்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்க டெய்லி லைவ் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, கம்பேரிஷன். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, என்னால ஏன் முடியல, அவனால ஏன் முடியுது? ஒரு கொஸ்டின் அவன் 2 minutesல படிக்கிறானா, ஏன் எனக்கு மட்டும் 10 minutes ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிஷன் எல்லாருமே பண்ணுவீங்க. இது மட்டும் பண்ணவே கூடாது. அவ எப்படி டக்குன்னு படிச்சிடறா, எனக்கு மட்டும் படிக்க உட்காந்தாலே தூக்கம் வருது, என்னென்னமோ இமேஜினேஷன்லாம் வருது, அம்மா என்ன சமைச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், இதெல்லாம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இதுவும் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஃபாலோ பண்றது நம்மளும் அப்படியே கண் மூடிட்டு ஃபாலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கிராமிங் பண்ணவே கூடாது. கிராமிங் அப்படிங்கிறது என்ன? முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையுமே படிச்சிடணும்பா அப்படின்னு நினைக்கிறதான் கிராமிங். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கதை கேட்டு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு எல்லா கதையும் கேட்டு போய் இப்ப கடைசியில கேட்ட கதையெல்லாம் எந்த கொஸ்டினுக்குன்னு கூட தெரியாம வருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கிராமிங். ஸோ இப்போ நான் ஒரு 10 கொஸ்டின் படிச்சா கூட அதை தெளிவா படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 74% மார்க் வாங்குவாங்க. ஆனா அதே நான் இருக்க எல்லா கொஸ்டினுமே படிச்சிடணும், ஆனா எவ்வளவு தரவா படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது, பட் நான் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும் அப்படின்னு அரைக்குறையா படிச்சுட்டு போறவங்க, மோர் 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 அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டுமே இருக்கவங்க கம்மியா தான் மார்க் வாங்குவாங்க. தட் இஸ் 49%. இது ஒரு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க படிக்கிற விஷயத்த தெளிவா அப்பவே படிச்சு முடிச்சிடுங்க. ஸோ நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல தெளிவா படிக்காம போகாதீங்க. அதுதான் கிராமிங். அதை நம்ம பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், நோ இனஃப் ஸ்லீப். கரெக்டான டைம்ல தூங்காம இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் நம்ம படிக்கிறதெல்லாம் மறந்து போறதுக்கு. ஏன்னா கரெக்டா தூங்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நம்மளோட நர்வ் செல்ஸ் எல்லாமே புதுசா ரிப்பேர் ஆகும் அண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசா மேட் ஆகும். அப்படி படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு படிச்சது எல்லாமே புதுசா ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா படிச்சது ஃபுல்லாவே மறந்து போயிடும். நம்ம எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஆமா இந்த கொஸ்டின் நம்ம படிச்சோமே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா 6 to 7 hours கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே தூங்கணும். நெக்ஸ்ட், நம்பர் 5, இன்டச்சபிலிட்டி. ஸோ நம்மளோட புக்ல வந்து தீண்டாமை, இன்டச்சபிலிட்டி இஸ் சின் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது என்ன இந்த விஷயத்துல, ஸ்டடீஸ் விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்டா இருக்க ஒரு கான்செப்ட், எனக்கு முடியவே இல்லப்பா, இது இவ்வளோ பெருசா இருக்கு, இவ்வளோ டஃப்பான கொஸ்டினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே அது உங்களால படிக்க முடியாமையே போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் பண்ணாதீங்க. ஓகே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, பட் ஐ வில் கெட் சம் ஹெல்ப். டீச்சர்ஸோட ஹெல்ப்போடையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்கோட ஹெல்ப்போடையோ, ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கதை கேட்டோ கூட நீங்க படிச்சுக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயத்த நீங்க பிராண்ட் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த கொஸ்டினை நீங்க படிக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இன்டச்சபிலிட்டி வேண்டவே வேண்டாம். நெக்ஸ்ட், ரிசர்ச் கரெக்டா பண்ணாம இருக்கிறது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், பி அ சயின்டிஸ்ட். எதுக்காக நான் சயின்டிஸ்ட்னு சொல்றேன்? இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம், இல்ல ஒரு சாப்டரே உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்டரோட வெயிட்டேஜ் எவ்வளோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரா இல்ல லெஸ் இம்பார்ட்டன்டான சாப்டரா, நான் எவ்வளவு டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வச்சுட்டு தான் அந்த சாப்டர் படிக்கவே உட்காரணும். அது இல்லாம நான் இந்த சாப்டர் எடுத்தா எனக்கு படிச்சே தருவேன், அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னாலும் சரி அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லாத சாப்டரா இருந்து நீங்க ஒரு 5 hours அந்த சாப்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் அந்த 5 hours வேஸ்ட் தான்.
இல்லையா? ஸோ 1 hour ஸ்பெண்ட் பண்ணா போதுமா இருக்கும், இல்ல 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதுமா இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமும் வேஸ்டா போயிடும். ஸோ எப்பவுமே ரிசர்ச் பண்ணுங்க, சயின்டிஸ்டா மாறுங்க, அதுக்கப்புறமா டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தென் படிக்க உட்காருங்க. அதுதான் கரெக்டான மெத்தட். தென் ஹெசிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. எதுக்கு ஹெசிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்காகவும் அண்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கேட்கலாம், தாராளமா ஒரு டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்கலாம். டவுட் கேட்டா ஒரு வேலை சிரிப்பாங்களோ, என்ன அசிங்கமா நினைப்பாங்களோ, இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஹெசிடேஷன், தயக்கம் இருக்கவே கூடாது. ஸோ அது இருந்தாலே நம்ம இதுக்கு மேல முன்னேறவே முடியாம போயிடும். ஸோ ஹெசிடேஷனை அவாய்ட் பண்ணுங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், அட்டென்ஷன் சீக்கிங். அட்டென்ஷன் சீக்கிங்கா? ஸ்டடிங்கும் அட்டென்ஷனுக்கும் என்னமா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது படி அது படின்னு அவங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தருவாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம தனியா படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் பெரிய பசங்களாயிட்டோம், பெரிய பொண்ணுங்களாயிட்டோம், அவங்களே படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்மளை நம்பி விடுவாங்க. ஆனா நம்மளுக்கு அது கரெக்டா படிக்க முடியாம போகலாம் இல்லையா? எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம், எது இம்பார்ட்டன்ட் இல்ல எதுவுமே தெரியாம இருக்கலாம். அண்ட் மேஜரா வந்து 10th முடிச்சு 11th போற அந்த ஒரு டிரான்சிஷனே நம்மளால ஏத்துக்க முடியாது. 10th வரைக்கும் சூப்பர் ஈஸியா இருந்த விஷயங்கள் எல்லாமே 11th செம்ம டஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, எவ்ரிடே நீங்க என்னென்ன படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, இது எல்லாமே 1-on-1 நீங்க வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ்லயோ இல்ல கால் பண்ணியோ நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட நீங்க என்கொயர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இன்னும் நீங்க ஃபேஸ் பண்ற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கே. 10th வரைக்கும் வந்து குட்டியான ஒரு ஆன்சர்ஸா இருந்தது, சூப்பரா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம். இப்ப 11th வந்ததுக்கு அப்புறமா கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ஆன்சர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னா, எது எழுதினா போதும், எது எழுதினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளோட 100 லேர்னிங் கைட் புக்ஸ் இருக்கு 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட்க்கு. அதுக்கு நீங்க books.100 லேர்னிங்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல கீவேர்ட்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் கிடைச்சிடும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிற பாதி ப்ராசஸ் சிம்பிள் ஆயிரும் இல்லையா? ஸோ இதை நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே நான் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.